ஸ்ரீ ட்ரோன் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சனி வக்ர பயிற்சி 2023. இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 18 முதல் நவம்பர் 5 வரை ஆக மொத்தமா பார்த்தோம்னா ஒரு 141 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில கும்பராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை சஞ்சாரத்தினால ஒரு ராசிக்கும் ஒரு மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட விதிப்படி சொல்லப்படுது. அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு, சனி பகவானுடைய இந்த வக்ர சஞ்சாரம் உங்களுக்கு கெயினை கொடுக்க போதா, எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்குள்ள செலுத்த போகுது, எந்தெந்த வகையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், எந்தெந்த வகையில கவனமா சேஃப்டியா இருக்கணும், சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில தெளிவா கொடுக்க போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேஷ ராசியை பொறுத்தளவுல இந்த வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வழங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டுல 11th ஹவுஸ்ல சனி பகவான் வக்ர நிலை அடைய போறாரு. 11th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுடைய லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது உங்களுடைய ப்ராஃபிட், உங்களுடைய மூத்த சகோதரத்துவம், உங்களுடைய உயர்கல்வி, உங்களுடைய ஆசைகள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த 11th ஹவுஸ். இதுல வந்துட்டு சனி பகவான் வக்ர நிலை அடைகிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. குறிப்பா பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். திடீர்னு பண தேவைகள் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்தணும். பொருளாதாரத்துல கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஊதாரித்தனமான செலவுகளை குறைக்கணும். அதிக செலவு பண்றதையும் குறைக்கணும். லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலை அடைகிறதுனால பொருளாதார தட்டுப்பாடுகள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையில தேவைகள் அதிகமா இருக்கும். லைக் நீங்க இந்த ஒரு டைமிங்ல வீடு கட்டலாம். வீடு கட்டுறதுனால கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல அந்த தேவை அப்படிங்கிறது ஒரு 2 மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல சனி பகவான் பொதுவா இருக்கிறது நல்லதுதான். ஆனா வக்ர நிலையில இருக்கிறது தேவைகளை அதிகப்படுத்துவாரு. பொருளாதாரம் டக்குன்னு கையில கிடைக்காது. கையில பொருளாதாரம் பொருளாது. பணம் இருக்குங்கிற ஃபீல் இருக்கும். பட் ஆனா அதை செயல்படுத்த முடியாத, அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு யாருக்காச்சும் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்க கைக்கு திரும்ப கிடைக்கிறது ரொம்ப டிலே ஆகும். ஆகவே யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க. அதே போல இந்த ஒரு டைமிங்ல மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுயஸ்தானத்துல குரு, ராகு, சனி பார்வை. ஆகவே உங்களுடைய ஹெல்த்துக்காக ஏதாச்சும் செலவு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா மூத்த சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால, மூத்த சகோதர ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு அப்படிங்கிறதுனால மூத்த சகோதரர் வழியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய உறவு முறையில கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் கூட வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பொதுவா 11th ஹவுஸ்ல சனி பகவான் இருக்கிறது மூத்த சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் அதிகப்படுத்தும். பட் ஆனா இப்ப வக்ரம் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுனால மூத்த சகோதரத்துவம் வழியில ஏதாச்சும் செலவுகள் இருக்கலாம். மூத்த சகோதரத்துவம் வழியில ஏதாச்சும் சுப செலவுகள் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே உங்களுக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். அதேபோல அவர்களுடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மூத்த சகோதரத்துவத்துடைய ஹெல்த் மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மூணாவது விஷயம் வந்துட்டு இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனுக்குடனே முடிச்சிடுறது நல்லது. இந்த உயர்கல்வி ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறது அதுல கொஞ்சம் தடுமாற்றத்தையும் தடை தாமதத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே உயர்கல்வி படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற அந்த மாணவ மாணவிகள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கணும். கொஞ்சம் முன்கூட்டியே நீங்க வந்துட்டு இந்த ஒரு டைமிங்ல உங்களுடைய பதிவுகளை முன்கூட்டியே பண்ணி வச்சிடணும். அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் காலேஜ்ல போட வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் முன்கூட்டியே பண்ணி வச்சிடணும். கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இந்த ஒரு டைமிங்ல அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படி உங்கள்ட்ட அப்படியே எட்டி பார்க்கும். அசால்ட்டா இருக்கிறது, பாத்துக்கலாம், ஏதாவதாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அந்த ஒரு டைமிங்ல அதிகமா இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு செய்யறது சிறப்பு, உத்தமம். அடுத்த சனி பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருக்கும். ஒரு கார் வாங்கணும் அப்படின்னாலும் ஆசை அதிகமா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான காரா வாங்கிடலாம், இஎம்ஐல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரம் தான் இப்ப நம்மகிட்ட வருது, ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆயிருக்கும், ஓரளவுக்கு பணம் நம்ம கையில கிடைக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா பண்ணுவீங்க. அதாவது இந்த காரு, பைக்கு இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த இஎம்ஐல எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆகவே ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியா முடக்கமாகிறதுக்கான சான்சஸ் மேஷத்துக்கு இருக்கு. ஆகவே பொருளாதார ரீதியா விழிப்புணர்வோட இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அதீத செலவுகள், அதீத ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம செயல்படணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய சுயஸ்தானத்தை பாக்குறாரு. சுயஸ்தானத்துல ஆல்ரெடி 2 பேடான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய கிரகம் இருக்கு. ராகு, குரு வந்துட்டு இயற்கையா சுபர்னு சொல்றாங்க. ஆனா சுயஸ்தானத்துல இருக்கும்போது பேடான இன்ஃபுளுன்ஸ் தான் பண்றாரு. சனி பார்வையில வேற இருக்காரு.
ஆகவே இது ஓவராலா பார்க்கும்போது ஒரு தெளிவில்லாத நிலை, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு புரிதல் இல்லாத நிலை, காரணமே இல்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனம் எப்போதுமே கவலையிலேயே ஆழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது, ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றது, ரொம்ப லேசியா ஃபீல் பண்றது, ஒரு புத்துணர்ச்சி இல்லாம ரொம்ப சோர்வாவே இருக்கிறது, எப்போதுமே லைஃப்ல ஒரு ஆர்வமே இல்லாம, அது மட்டும் இல்லாம லைஃப்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த ஒரு டைமிங்ல உங்களுக்கு குறைவா இருக்கும். ஏதோ போது லைஃப் அப்படியே நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பீங்க. லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரியே இருக்காது உங்களுக்கு, ஏதோ போரிங்கா போற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த சுயஸ்தானத்துல இருக்கிற கிரகமும் சனி பார்வையும் பண்ணும். மந்த தன்மை ஏற்படுத்துவார் சனி பகவான். ஒரு மந்தமான தன்மை தென்படும் சுயஸ்தானத்தை பாக்குறதுனால. சோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா, அதாவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணும். எப்படின்னாக்கா ரொம்ப மந்த தன்மையா இருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்றார் போல அந்த தியானம் யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு உங்களை சுறுசுறுப்பு படுத்திக்கணும். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், உங்களுடைய அறிவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம், உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். அப்படியே சோர்ந்து இல்லாம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஏதாச்சும் ஒண்ணு டீப்பா பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டை சனி பகவான் பாப்பாரு, பிளஸ் குருவும் பாப்பாரு. குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க, சனி பார்வை அந்த இடம் பாலன்னு சொல்லிருக்காங்க. அதுவும் வக்ரம் பெற்ற சனி கொஞ்சம் பேடான இன்ஃப்ளூயன்ஸ் தான் டெஃபினட்டா பண்ணும். இப்ப குருவும் பாக்குறதுனால பிளஸ் சனியும் பாக்குறதுனால அந்த இடத்துல கலவையான பலன்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம சனி வக்ர பயிற்சிக்கான பலன்கள் பாக்குறோம். ஆகவே நம்ம சனியை மட்டும் மெயின் பண்ணி பார்த்தோம்னாக்கா 5th ஹவுஸை நிலை கொலைய வைப்பாரு. 5th ஹவுஸ் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இவ்வளவு விஷயங்களை இந்த 5th ஹவுஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த 5th ஹவுஸ்ல சனி பார்வை பதிகிறதுனால அந்த இடம் அந்த புனிதம் கெடுது, பாதி புனிதமும் பாதி புனிதமற்ற சூழ்நிலையிலையும் இருக்கு. ஏன்னா குருவும் பாக்குறதுனால பாதி புனித தன்மை இருக்கும். ஆகவே இந்த ஒரு இடத்துல சனி பார்வை படுறதுனால எதுவுமே நிரந்தரம் இல்லாத தன்மையை குறிக்கிறது. என்னன்னாக்கா 5வது வீடு அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் சொல்லியிருந்தேன். குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலையில இருக்கிறது, அந்த ஒரு உறுத்தல் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். 2வது விஷயம் பிள்ளைகளால நிலையற்ற சந்தோஷம். திடீர்னு பார்த்தா பிள்ளைகளால மகிழ்ச்சியா இருக்கும், திடீர்னு பார்த்தா பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்த்து ரொம்ப கவலையா இருக்கும். ஸோ அந்த நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது அப்படியே மாறி மாறி வரது வாய்ப்பு இருக்கு. 3வது விஷயம் புத்தி. உங்களுடைய புத்தி தடுமாறல் அப்படிங்கிறது இந்த ஒரு டைமிங்ல அதிகமா இருக்கும். சுயஸ்தானத்துல குரு இருக்கிறதும் புத்தி தடுமாறல் தான். கெட்ட விஷயம்லாம் நல்ல விஷயமா படும், நல்ல விஷயம்லாம் கெட்ட விஷயமா படும், அப்படியே ஆப்போசிட்டா பண்ணும். ஆகவே புத்தி தெளிவு அப்படிங்கிறது இருக்காது. புத்தி ஸ்தானத்தை வர சனி பகவான் பாக்குறாரு. ஆகவே எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது கிளியரா இருக்காது, தெளிவா இருக்காது. கொஞ்சம் அப்படியே தடுமாறி அப்படியே ஒரே ஒரு ஓட்டமா ஓடுற மாதிரி இருக்கும். ஆகவே எடுக்கிற முடிவுல கிளியரா இருங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி யோசிச்சு நல்லா முடிவு எடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல தெளிவா கிளியரா இருங்க. அதே போல இந்த 5th ஹவுஸ் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த ஹெல்பிங் மைண்ட்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். ஆனா அதை செயல்படுத்த முடியாத சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 4 பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். சனி பாக்குறதுனால அந்த மனநிலையோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டுல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. 2வது விஷயம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவானும் பாக்குறாரு, குரு பகவானும் பாக்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான இஷ்யூஸ் எல்லாம் வரது வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா முடியும், அந்த பிரச்சனையில ஓரளவுக்கு உங்களுக்கு சாதக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். முழுமையான திருப்தி அப்படிங்கிறது அதுல இருக்காது. பூர்வீக சொத்துல அப்படியே பிரச்சனையா போற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்கள் வரலாம். அப்படியே வாக்குவாதம் போற மாதிரி இருக்கும். ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே அப்படியே வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு தன்மையெல்லாம் எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில எல்லாம் கொஞ்சம் அமைதிக்காகணும், பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுக்கக்கூடாது. தீர யோசித்து பொறுமையா எடுக்கிறது நல்லது. அதே போல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அதை சனி பார்க்கறதுனால லவ் ரிலேஷன்ஷிப்லயும் நிலையற்ற தன்மை இருக்கும். திடீர்னு பார்த்தா உங்க பார்ட்னரால அதீத சந்தோஷம் இருக்கும், திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவீங்க. ஆகவே லவ் ரிலேஷன்ஷிப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் எட்டி பார்க்கும். லவ் ரிலேஷன்ஷிப்னால மனக்கவலைகள், கஷ்டங்கள், ஒரு திருப்தியற்ற நிலை அந்த ரிலேஷன்ஷிப்ல. அதெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. இப்போ உங்களுடைய உணர்ச்சிகள் ஆக்டிவேட் ஆகும், உடைய புத்தி செயல்படாது. அப்படியே உணர்ச்சி பூர்வமா ஏதாச்சும் முடிவுகள் எடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் முடிவுகள் எடுத்து அதை தவறுதலான முடிவா பொறுத்து வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல பொறுமையா மைண்ட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளில வருது, பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற அந்த சிந்தனை அதிகப்படுத்திக்கணும். 2வது விஷயம் காதல் சம்பந்தமான பிரச்சனையில கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுல பிரச்சனைகள் அப்பப்ப எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா செயல்படுறது நல்லது. அடுத்ததா உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு. 8th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அட்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுள், கண்டம், வழக்குகள், எதிர்பாராத விபத்துகள், பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இதை வந்துட்டு சனி பகவான் பாக்குறது குற்றம். ஆகவே இந்த ஒரு டைமிங்ல எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா அந்த வண்டி வாகனங்களை பயணிக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் வந்துட்டு கேர்ஃபுல்லா பயணத்தை மேற்கொள்றது நல்லது. எதிர்பாராத திடீர் விபத்துகள்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நடக்கும்னு சொல்ல, நடக்கிறது சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா செயல்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம அழகா கடந்து வந்துடலாம். ஆகவே இந்த ஒரு டைமிங்ல ஜேர்னியை வந்துட்டு சேஃபா பண்றது நல்லது. இருசக்கர வாகனங்கள்ல போகக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும்
எல்லாரும் தலைக்கவசம் அணிந்து செல்றது நல்லது. நீங்க எதுல பயணிச்சாலும் சரி, நீங்க பேருந்திலே பயணிச்சாலும் சரி, அப்படியே சேஃபா உள்ள போயிடணும். போய் ஒரு சீட்ல போய் உட்கார்ந்துரணும். வீர தீர செயல்கள்லாம் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. ஸோ அதுவே உங்களுக்கு உத்தமமா அமையும். 2வது விஷயம் ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆகவே ஹெல்த் வைஸா கேர்ஃபுல்லா இருக்கணும். சனி பகவான் 8வது வீட்டை பார்க்குறாரு. இது வந்து திடீர் விபத்தை குறிக்கும். விஷஜந்துக்களால ஏதாச்சும் பிரச்சனையில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி தடுமாறி நீங்களே தவறுதலான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா புத்தி இப்ப வேலை செய்யாது, உங்களுக்கு அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே பட்டும் படாம இருப்பீங்க. ஆகவே அட்டமஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால ஹெல்த் வைஸ்ல எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல பண்ணுங்க. தியானம், யோகா, உடற்பயிற்சி. 2வது விஷயம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட். அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்களே செஞ்சு சாப்பிடுறது இன்னும் சிறப்பு. ஸோ அதுல எல்லாம் கவனம் செலுத்துங்க. அதே போல இந்த ஒரு டைமிங்ல யாருக்கும் வந்துட்டு ஜாமீன் கையெழுத்து போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு சம்பந்தமா எதுலயும் இப்ப மூக்க நுழைக்காம இருக்கிறது நல்லது. இப்ப ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இந்த ஒரு டைமிங்ல உங்களுக்கு ஆப்போசிட்டான ஏதாச்சும் அந்த தீர்ப்புகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. 2வது விஷயம், ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு போறீங்கன்னா 3வது மனுஷனோட பிரச்சனைக்கு நீங்க கையெழுத்து போட போனீங்கன்னா நீங்க சம்பந்தம் இல்லாம பிரச்சனையில மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அதே போல குடும்பத்துல ஒரு அமைதியற்ற சூழ்நிலைகள், உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் திடீர் பிரச்சனைகள், இதனால உங்க ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பிளாக் மார்க் ஏற்படுறது அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆகவே அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. பிரச்சனைகள்ல தலையிடாம இருங்க. பிரச்சனைகளை வந்துட்டு எப்படி சார்ட் அவுட் பண்றதோ அதுல மட்டும் கவனமா இருங்க. அமைதியா இருக்கணும். நீ பேசுற விஷயங்களையும் கவனமா இருக்கணும். எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட செயல்பட்டா இந்த வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாதகமான பலன்களை செய்யும். அதே போல இந்த சனீஸ்வர பகவானை மனதார நினைச்சு முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது இன்னொரு சிறப்பு. இதை விட இன்னொரு பெஸ்டான வே என்னன்னாக்கா, முடியாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. தெரியாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு உணவு தானம் பண்றது இன்னும் உத்தமம், இன்னும் சிறப்பு. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கெடுபலன் எல்லாம் குறையும், நற்பலன்கள் இன்க்ரீஸ் ஆகும். இது என்னுடைய ஒப்பீனியன். 3வது விஷயம் வந்துட்டு, இதை சொல்லியிருக்க பலன்கள் அப்படியே நடக்குமா அப்படின்னாக்கா அது கிடையாது. யாரும் குழப்பிக்க வேணாம். இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பொதுவான பலன்கள் தான். கோச்சார ரீதியா கிரகங்கள் இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து இந்த மாதிரி சஞ்சாரம் செய்யும் பொழுது இது போல இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான பலன்கள். ஆகவே இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் வைஸா கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது, முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. 2வது விஷயம் என்னன்னாக்கா, இந்த வக்ர சனி பயிற்சி யாருக்கெல்லாம் ரொம்ப கெடுதல் பண்ணும், யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணாம அப்படியே சிம்டம்ஸோட போகும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுக்தி வீக்கா இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டா இது கெடுதல் தான், கெடுதலான பலன்கள் தான் செய்யும். தசாபுக்தி ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு வலிமையா இருக்குனாக்கா இந்த கோச்சார ரீதியா பெருசா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது, லைட்டா சிம்டம்ஸோட போயிடும். யாருக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இதுல சொல்லியிருக்கப்பட்டிருக்க விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான இம்பாக்ட் எது கிரியேட் ஆகலைனாக்கா உங்க சுய ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்தியில நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா அதற்கான விடை கிடைக்கும். தசாபுக்தி வலுவா இருந்தா பெருசா இம்பாக்ட் எதுவும் இருக்காது. இல்லைன்னா நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல ஓரளவு ஒரு சில விஷயங்கள் லைஃப்ல கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல வலுவான யோகங்கள் இருந்துச்சுன்னா இந்த கோச்சார ரீதியா பெருசா பாதிப்புகள் இருக்காது. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். மற்றபடி மேஷ ராசி, மேஷ லக்னத்தை பொறுத்த அளவுல லாப வக்ர சனி கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேம் ஆட வேண்டிய ஒரு டைமிங், கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு டைமிங், குறிப்பா பொருளாதார ரீதியா நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு டைமிங். யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பணம் சார்ந்த விஷயங்களை ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 2வது விஷயம், தொழில் உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் அதீத லாபமும் இல்ல, அதே சமயத்துல லாபமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியே ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனா கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் தென்படுற மாதிரி இருக்கும். உடைய உத்தியோகமா இருந்தாலும் சரி, உடைய தொழிலா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது சனி பகவான் இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் 141 நாட்களுக்கு பிறகு இது இயல்பு நிலை ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் மேசிவான growth கண்டிப்பா இருக்கும். ஆகவே இந்த ஒரு டைமிங்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பணம் வாங்கிட்டு போய் உங்களை ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த வகையிலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவராலா கெரியர் வைஸா எதையும் சேஞ்ச் பண்ண வேணாம், இருக்கிறது அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது, என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சேஃபா இதை 141 நாட்களை மூவ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு உத்தமமான பலன்கள் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்களை நான் நிறைவு செய்ய ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.